ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த உலக வாழ்க்கையில் இந்த கால சுற்றத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் அதிகமான பாவங்கள், அதிகமான ஷிர்க்கும் பித்அத்தும் குஃப்ரும், இப்படி அனைத்து பாவங்களையும் செய்யக்கூடிய மக்களா இந்த ஹிதாயத், இந்த மார்க்கத்தை முதல் விஷயமாக நமக்கு கொடுத்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு நிஅமத். அதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தை பார்த்தால் ஏதோ மனிதர்களால் வாழக்கூடிய ஒரு உலகம் போல இல்லை. நாம் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி எவ்வாறு இருக்கிறது? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் நடக்கக்கூடிய விதத்தில் நடக்கிறான் என்றால் அப்படி இல்லை. மாறாக ஒரு மிருகத்தை போல் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய செயல் ஒரு மிருகத்தை போல் அவனுடைய செயல் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒரு விஷயத்தை நாம் மறந்தவர்களாக இருக்கிறோம். நமது வாழ்க்கையிலும் பாவங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. நாமும் பாவத்தை செய்து கொண்டேதான் இருக்கிறோம். ஆனால் அந்த பாவத்தை செய்யும் போதோ அல்லது அந்த பாவத்தை செய்துவிட்டு நாம் எண்ணிக்காது அல்லாஹ்வை அஞ்சி அந்த பாவத்தை செய்ததை நாம் நினைச்சு கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோமா? நாம் அந்த பாவத்தை செய்து விட்டோமே என்று நாம் வருந்தி கொண்டு அல்லாஹ்விடம் திரும்பி இருக்கிறோமா? இதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்கான காரணம் என்ன? நம் சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் பாவத்தை செய்கிறார்கள். நாம் இருக்கக்கூடிய இடத்தில் பாவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில், அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நாம் வாழும் போது நமது வாழ்க்கை, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை, ஒரு முஃமினுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் மிக தெளிவாக கூறிவிட்டான். நமது மார்க்கம் மிக தெளிவாக கூறிவிட்டது. ஒரு முஸ்லிம், ஒரு முஃமினுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும்? முதலாவது விஷயம், அவன் இந்த உலகத்தில் எதற்காக படைக்கப்பட்டான் என்ற அந்த நோக்கத்தை சரியான ஆணித்தரத்தில் அவன் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த வசனத்தை நாம் பலவாட்டி நாம் கேட்டிருக்கிறோம். வமா خلقtul jinna wal insa illa liya'budun. அல்லாஹ் எதற்காக நம்மை படைத்தான்? அல்லாஹ் எதற்காக நம்மை படைத்தான்? அவனை வணக்கம் செலுத்துவதற்காக தான் நம்மை படைத்தான். அந்த வணக்கத்தை சரியான முறையில் நாம் செய்கிறோமா? இந்த உலக வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு முஃமின்
இந்த உலக வாழ்க்கையை எவ்வாறு பார்ப்பான்? ஒரு பிரயாணியை போல இந்த உலக வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டு செல்வான். எவ்வாறு? ஒரு பிரயாணி ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் அவன் எவ்வாறு செல்லுவான்? எந்த கஷ்டத்தெல்லாம் நோக்கி அவனிடம் என்ன தயாரிப்பு இருக்கும்? அவன் எதெல்லாம் சேர்த்து கொண்டு செல்லுவான்? எதுவுமே இருக்காது. அவன் செல்லக்கூடிய நோக்கம் அந்த இடத்தில் செல்ல வேண்டும். அவ்வாறுதான் ஒரு முஃமினுடைய நோக்கம் இருக்க வேண்டும். இந்த துன்யா வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் அவ்வாறுதான் ஒரு முஃமின் வாழ வேண்டும். நம் அனைவரும் நமக்கு ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் அல்லாஹ் நமது ரூஹை எடுப்பான். அல்லாஹ் நமது ரூஹை எடுக்கும் போது நாம் அல்லாஹ்விடம் திரும்பி செல்வோம். இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்கு என்று நாம் அனைவரும் ஈமான் கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த வாழ்க்கையை பற்றி நாம் மறந்தவர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய காரணத்தினால் நமது வாழ்க்கையில் சர்வசாதாரணமாக பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு முஃமின், அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய ஒரு முஃமின், அல்லாஹ் ஏவுகின்ற செயலை செய்யக்கூடிய ஒரு முஃமின், அல்லாஹ் தடுக்கின்ற தூரமாக்கி கொள்ளுவன் ஒரு முஃமின், அவ்வாறு ஒரு முஃமின் வாழ்ந்தால் அவன் எப்படி பாவத்தை செய்ய முடியும்? ஒருவேளை அவன் பாவத்தை செய்தாலும் அவனுடைய மனப்பான்பு எவ்வாறு இருக்கும்? விரண்டோடி செல்லுவான், அல்லாஹ்விடம் திரும்பி விடுவான். யா அல்லாஹ், நான் பாவத்தை செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடம் கதறுவான். அப்படிப்பட்டவன் தான் ஒரு முஃமின். ஆனால் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமது வாழ்க்கையில் நாம் கடைசியாக கேட்ட இஸ்திக்ஃபார் எப்பொழுது? நாம் எப்பொழுது கடைசியாக இஸ்திக்ஃபார் கேட்டோம், பாவ மன்னிப்பு கேட்டோம்? எப்பொழுது நாம் நமது வாழ்க்கையில் கேட்டோம்? இன்று காலையில் அல்லது நேத்தா? எத்தனை நாட்கள் கடந்து விட்டது நாம் அல்லாஹ்விடம் திரும்பாமல், பாவ மன்னிப்பு கேட்காமல் நமது வாழ்க்கையில் சர்வசாதாரணமாக சென்று கொண்டு இருக்கிறோம். அது மட்டுமா, அதிக பாவத்தை செய்து கொண்டேதான் இருக்கிறோம். ஏன் நமது மனதில் அந்த உறுத்தம் வரவில்லை? ஏன் என்று சொன்னால் நாம் மறந்து விட்டோம். நாம் அல்லாஹ்விடம் திரும்பி செல்லுகிறோம் என்ற அந்த விஷயத்தை மறந்து விட்டோம். நம் அனைவருக்கும் அந்த மவுத் வரும் என்ற அந்த தருணத்தை மறந்து விட்டோம். இந்த உலகத்தோடைய ஆசைக்காக, இந்த உலகத்தோடு நாம் பார்க்கக்கூடிய அற்ப விஷயத்துக்காக நாம் அந்த மர்மை வாழ்க்கையை மறந்தவர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக அன்பானவர்களே, நாம் அல்லாஹ்விடம் திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் கேட்கிறான், அம் ஹஸிபத்தும் அன்னமா خلقناكم عبثا, நீங்கள் எஞ்சிக் கொண்டு விட்டீர்களா? உங்களை நான் வீணுக்காக படைத்தேன் என்று எஞ்சிக் கொண்டு இருக்கிறீர்களா? வஅன்னகும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் என்னிடம் திரும்பி வர மாட்டீர்கள் என்று எஞ்சிக் கொண்டு இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் நம்மிடம் கேள்வி கேட்கிறான். ஆக நாம் மறந்தவர்களாக தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அளவுக்கு சொன்னால் மறுமை நாள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமை நாளை பற்றி அல்லாஹ் அவனோட திருமறை குர்ஆனில் பல வசனத்தில் அவன் கூறிவிட்டான். அந்த மறுமை நாள் எவ்வாறு வரும், எப்பொழுது வரும், எந்த நிலையில் ஒரு மனிதன் இருப்பான், அந்த விசாரிக்கக்கூடிய அந்த நாள் எப்படிப்பட்ட அதிபயங்கரமான ஒரு நாள் என்று பல வசனத்தில் அல்லாஹ் கூறிவிட்டான். முஃமின்களுக்கு சொர்க்கம், இறை மறுப்பாளருக்கு நரகம் என்று அந்த நரகத்தை பற்றியும் பல வசனத்தில் அல்லாஹ் நமக்கு கூறிவிட்டான். அந்த வசனத்தை படித்தால் ஒரு முஃமினுடைய நெஞ்சு தாங்காது. இப்படிப்பட்ட ஒரு அதிபயங்கரமான ஒரு நாள், அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் அந்த மறுமை நாள். அந்த நாளை நாம் மறந்தவர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய விளைவுதான் சர்வசாதாரணமாக ஷிர்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். சர்வசாதாரணமாக தான் பித்அத்தையும் பெரிய பாவத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, நாம் அல்லாஹ்விடம் திரும்பி செல்லுவோம் என்ற அந்த விஷயத்தை நாம் நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் பல வசனத்தில் கூறுகின்றான். அந்த நாளை பற்றி கூறும் போது ஒரு அத்தியாயத்திலே அல்ல, மாறாக எந்த அத்தியாயத்தை நீங்கள் தொடர்ந்து பார்த்தாலும் சரி,
அதுல அல்லாஹ் மறுமை நாளை பத்தி ஒரு சில வசனத்தை கூறியிருப்பான், அவனுடைய தண்டனையை பத்தி கூறியிருப்பான், அவனுடைய கடுமையான நிலை, அந்த காஃபிர் அந்த மறுமை நாளில் இருக்கக்கூடிய நிலையை பத்தி அல்லாஹ் அந்த வசனத்தில் கூறியிருப்பான். ஆனால் நாம் அது ஒரு பொருட்டாக பார்க்கவில்லை. இந்த உலக வாழ்க்கையோட இன்பத்துக்காக அதெல்லாம் நாம் கண்டுக்குவதே இல்லை, அதெல்லாம் ஒரு பெரிதாக கருதுவதில்லை. அதனால்தான் நம்மிடம் தக்வா இல்லை, அதனால்தான் நம்மிடம் தக்வா இல்லை. யோசித்து பாருங்கள், நாம் எத்தனை பேர் வியாபாரம் செய்கிறோம்? தொழுகை, நோன்பு, ஜகாத் இது மட்டும் கடமை அல்ல. நமது வாழ்க்கையில் செய்யக்கூடிய அனைத்து விஷயத்தையும் மார்க்கம் கூறக்கூடிய முறையில் செய்தால்தான் அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கப்படும். நாம் வியாபாரம் செய்கிறோம், அனைவரும் வியாபாரம் செய்கிறோம். அந்த வியாபாரத்தில் சரியான முறையில் அந்த வியாபாரத்தை செய்கிறோமா? அந்த வியாபாரத்தை செய்யக்கூடிய அந்த முறையை, நம் மார்க்க சட்டத்திட்டத்தை நாம் படித்திருக்கிறோமா? மார்க்க சட்டத்திட்டத்தை படிக்காமல் ஏதோ காசை கொடுத்து வாங்குவது, காசுக்கு விற்கிறது என்று மற்றவர்கள் செய்வதை பார்த்துவிட்டு அற்ப லாபத்துக்காக, நமது கண்ணுக்கு அது லாபமாக தெரிவதற்காக ஹலால் ஹராமை பேணாமல் ஒருவன் வியாபாரம் செய்து கொண்டே இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவன் மரணித்தால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். வட்டியில் விழுந்து விட்டால், ஹராமான விஷயத்தை விட்டால் எத்தனை பேர் பார்க்கிறோம்? வியாபாரம் செய்கிறார்கள், ஆனா குடுக்கல் வாங்குதலோடைய சட்டத்திட்டத்தை தெரியல. ஏன் அதற்கான நேரத்தை ஒதுக்குவதில்லை? அந்த மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் விசாரிப்பான். அல்லாஹ் அந்த மறுமை நாளை பற்றி ஒரு வசனத்தில் கூறுகின்றான், சூரத்துல் கஹஃப். வயகூலூன யா வைலதனா மா லிஹாதல் கிதாப். பாவிகள், பாவத்தை செய்த அந்த பாவிகள் அந்த மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களோட பதிவேட்டை கொடுக்கும்போது அவர்கள் பார்ப்பார்கள். வயகூலூன யா வைலதனா, எங்களுக்கு நடந்த அந்த கேடு என்று கதறுவார்கள். மா லிஹாதல் கிதாப், இது என்ன ஒரு பதிவேடு? லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. ஒவ்வொரு சிறிய விஷயமும் ஒவ்வொரு பெரிய விஷயத்தையும் அல்லாஹ் அனைத்து விஷயத்தையும் இந்த பதிவேட்டில் பதிவு செய்திருக்கிறானே, இது என்ன ஒரு பதிவேடு என்று அந்த நாளில் கதறுவான். அந்த நாளில் அந்த பாவி கதறுவான். பாவத்தை சர்வசாதாரண செய்தவன், அல்லாஹ்வை நினைவு கூறாமல் மறுத்தவன், அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கி சென்றவன், அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை செய்யாமல் விட்டு அதை வேணுமிட்டு செய்வது அல்லது அது அறியாமல் செய்வது, இது அனைத்து விஷயத்தையும் செய்த அந்த பாவி அந்த மறுமை நாள் கதறுவான். மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. ஒவ்வொரு சிறிய சிறிய விஷயத்திலிருந்து பெரிய விஷயத்திலிருந்து அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நாளில் கதறுவதனால் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கிறதா? அந்த நாளில், அந்த நேரத்தில் நாம் செய்த அமல்கள் நம் முன்னால் பார்க்கும் போது அந்த நேரத்தில் ஏதாவது நம்மால் சாதிக்க முடியுமா? அந்த நாளில் அல்லாஹ் கேட்கிறான். அந்த விசாரிக்கக்கூடிய நாள் எப்படிப்பட்ட ஒரு நாள்? எத்தனை வருடங்கள் அந்த நாளில் அல்லாஹ் அந்த மனிதர்கள் மஹ்ஷர் மைதானத்தில் நின்று கொண்டு ஒவ்வொருத்தரையா விசாரிப்பான். எத்தனை நாட்கள் நாம் அந்த மறுமை நாளில் நிற்க போகிறோம்? அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் நிற்க போகிறோமே, அல்லாஹ்வுடைய அச்சத்தோட நமது வாழ்க்கை இருக்கிறதா? நாம் அல்லாஹ்விடம் திரும்பி செல்லுகிறோமே, நமக்கு மௌத் வருகிறது. எப்போ நமது மௌத் வருகின்றது நமக்கு தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் நாம் அல்லாஹ்வை அஞ்சி வாழாமல் மறந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டால் இப்படிப்பட்ட ஒரு கை சேதம் வேற யாருக்கு கிடைக்கும்? இப்படித்தான் நாமும் கதற வேண்டும். அதே மறுமை நாளை பற்றி அல்லாஹ் பல வசனத்தில் கூறுகின்றான். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ, அந்த நாளில், அந்த விசாரணைக்குரிய அந்த நாளில் ஒரு மனிதன் அவனுடைய சகோதரரை விட்டு தூரமாகி சென்று விடுவான். வ உம்மிஹி வ அபீ,
அவனுடைய தாயிடம் இருந்து அவனுடைய தந்தையிடம் இருந்து விரண்டோடி செல்லுவான். எதற்கு? அவனுடைய நிலை எப்படி என்று அவனுக்கு தெரியவில்லை. அவனுடைய நிலை ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறது. அவனுடைய நிலையை தான் பார்ப்பானே தவிர அந்த நாளில் ஒரு மனிதன் இன்னொருவரை பார்க்க முடியாது. இன்னொருவரை பார்க்கிறதுக்கு நேரம் இல்லை. அவன் கதறி ஓதுவான், என் நிலை நப்சி நப்சி என்று கத்திக்கொண்டே அவனுடைய நிலையை யோசித்து சென்று விடுவான். அப்படிப்பட்ட அதிபயங்கரமான அந்த நாளில் நாம் செய்த அமலை அது அனைத்தையும் அல்லாஹ் விசாரிப்பான். அன்பானவர்களே, நாம் அல்லாஹ்வை அஞ்சி வாழ வேண்டும். நாம் இந்த உலக வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டுமோ அவ்வாறு தான் வாழ்ந்தோம். அல்லாஹ் அதற்காக நமக்கு வியாபாரத்தை தடை செய்யவில்லை. மார்க்கம் நமக்கு வியாபாரத்தை ஹலாலாக்கி வைத்திருக்கிறது. ஆனால் அந்த வியாபாரத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அது தெரிந்து கொண்டு நாம் செய்ய வேண்டும். அந்த வியாபாரத்தில் உண்மையோடு அந்த நமது பேச்சு உண்மையான பேச்சாக இருக்க வேண்டும். யாரையும் ஏமாற்ற கூடாது, பொய் சொல்லிவிட்டு விற்க கூடாது என்ற நிறைய விஷயங்கள் இருக்கிறது. வியாபாரத்தை எடுத்தாலே, வெறும் ஒரு வியாபாரத்தை எடுத்தால் அத்தனை விஷயங்கள் இருக்கிறது. அது தவிர்த்து மற்ற விஷயங்கள் இருக்கிறதே. ஆக அன்பானவர்களே, நாம் அல்லாஹ்விடம் திரும்பி செல்லக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம். நமக்கு எப்ப மவுத் வருகின்றது யாருக்கும் தெரியாது. அந்த மவுத்துக்காக நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் நமது சகோதரரை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாளைக்கு நாமோ அல்லது அந்த சகோதரோ இந்த உலகத்தில் நம்மால் சந்திக்க முடியுமா என்று யாராலும் கேரண்டி கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இந்த துன்யா வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய தண்டனையை மறந்து விட வேண்டாம். அல்லாஹ் அந்த பாவிங்களுக்கு மறுமை நாளில் நரக நெருப்பில் வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். படிக்க முடியாது. அந்த வசனத்தை நாம் படிக்க முடியாது. அல்லாஹ் அந்த தண்டனை எவ்வாறு வைத்திருக்கிறான் பாவிங்களுக்கு. தொழாத மனிதனுக்கு எவ்வாறு அந்த மறுமை நாளில் அல்லாஹ் ஜஹன்னம்ல தண்டனையை கொடுப்பான். அல்லாஹ்வை மறுத்தவனுக்கு, பாவத்தை சர்வசாதாரணமாக செய்தவனுக்கு எவ்வாறு அவனுடைய நிலை இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியில் வாழும்போது மறுமையை அதிகமாக நினைவூட்டுவார்கள். என்ன செய்வார்கள்? மறுமை நாளை பற்றி அதிகமாக நினைவூட்டுவார்கள். எதற்கு? மனிதன் கஃப்லத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மனிதன் அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அன்பான சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய ஒரு நன்மக்களாக என்னை உங்களை ஆக்கி வைப்பானாக என்று கூறி அகூலு மா தஸ்மஊன் வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على رسول الأمين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله تعالى أكبر والله يعلم ما تصنعون. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.